அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஆழியார் அறிவு திருக்கோயில், அதாவது ஸ்கூல் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்ற பள்ளிக்கு நாங்கள் பிரம்மஞான பயிற்சிக்கு வருகை தந்திருக்கிறோம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதியுணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற இறைவணக்க பாடலோடு ஆழியாரிலிருந்து உங்கள் முனைவர் குருநாதன் இந்த வீடியோவை வேதாத்திரி மகரிஷி ஐயா அவருடைய பாதம் பணிந்து இங்கே பதிவு செய்கிறேன். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய இணைந்தேன் அப்போதே கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலி எனும் என் மெய்யுணர்வை எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே என்ற இந்த குரு வணக்கத்தோடும் நில உலகெங்கும் மக்கள் நேர்மையும் வளமும் பெற்று நலமுடன் வாழவென்ற நல்லுயர் நோக்கத்தோடு நில உலகெங்கும் மக்கள் நேர்மையும் வளமும் பெற்று நலமுடன் வாழவென்ற நல்லுயர் நோக்கத்தோடு பலகாலும் சிந்தித்தாய்ந்து பரநிலை தத்துவத்தை பற்பல விஞ்ஞானத்தை வாருலகோர்க்கு அளித்து நல நாட்டத்தோடு வாழ்ந்த நல்லோர்கள் அறிவை போற்றி நான் எனக்கு இறைவன் தந்த நற்செய்தி உலகமாந்தர் குலநலம் வேண்டி இந்த பிரம்மஞானம் குறையற்ற பிரம்மஞானம் கோவையாய் தொகுத்து தந்தேன் கொல்லுவீர் பிறவி உய்ய என்று நமது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பாடல் பாடியுள்ளார்கள். பிரம்மஞான பயிற்சி என்பது பொதுவாக அதாவது பேரியக்க மண்டலமாக இருக்கக்கூடிய பேரியக்க மண்டலம் என்று சொல்லக்கூடிய விண்ணில் அனைத்தியக்க அருட்பேராற்றல் பற்றிய எளிய முறையில் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விதமான வித்தியாசமான ஒரு உயர்வான பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறது. இதை நாம் எடுத்துக்கொள்வதற்கெல்லாம் பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும், நமது தாய் தந்தையர்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும், நமக்கு அந்த வினைப்பதிவு இருக்க வேண்டும். இருந்தால் மட்டுமே இந்த பயிற்சியை நாம் எடுக்க முடியும். அந்த வகையிலேயே பிரம்மஞான பயிற்சியாக இறையுணர் பேரறிவு என்ற பயிற்சியில் நாங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வந்துள்ளோம். இன்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை. அதாவது பேரியக்க மண்டல தோற்றங்கள் அனைத்திலும் சிறந்ததோர் தெய்வீக கருவூலம் மனித பிறப்பு என்று சொல்கிறார்கள். அந்த வகையிலே பிரம்மம் என்பதே தெய்வம் என போற்றப்படுகிறது. அதுவேதான் இறைவெளியாக எங்கும் நீக்கமர நினைந்துள்ள சுத்தவெளி. இதுவே எல்லாம் வல்ல பேராற்றலாக கருதப்படுகிறது. இது எல்லையற்ற விரிவு நிலையுடையதாக இருப்பதால் நம் ஐம்புலன்களுக்கு எட்டாத ஒன்றாக இருக்கிறது. இது எவ்வாறு இருக்குது என்றால் விரைவு, பருமன், காலம், தூரம் எனும் 4 கணக்குகளுக்கு உட்படாதது. இதில் வராது. இம்மாபெரும் ஆற்றல் இருந்துதான் பரமாணு என்ற நுண்ணியக்க துகள் தோன்றியது என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பரமாணுக்கள் பல இணைந்து அணுவாகவும், அணுக்கள் பல இணைந்து பேரணு, செல்கள், பல உருவ தோற்றங்களாக வானுலவும் கோள்களாகவும், உலகம் மீது வாழும் ஓரறிவு தாவரம் முதல் 6 அறிவு மனிதன் வரையில் தொடரியக்கமான
இந்த பிரம்மம் என்னும் தெய்வீக பேராற்றலின் சரித்திரமாக இருக்கிறது. அந்த வகையிலே மனிதன் என்ற தோற்றமே பிரம்மத்தின் ஆதிநிலையாக உள்ள இறைவெளி முதற் பொருளாகவும் 6 அறிவு கொண்ட மனித மனமே இறுதியாகவும் உள்ளது. அதாவது ஆதி முதல் அந்த வரையில் உள்ள அனைத்தையும் இணைத்து ஒரே அகக்காட்சியாக காணக்கூடிய பேரறிவு தான் இந்த பிரம்மஞான பயிற்சி. பிரம்மஞானம் இத்தகைய அறிவுதான் இறைநிலை உணர்ந்த அறிவு. அதுவே தன் முடிவு நிலையான மனத்தின் உட்பொருளான அறிவாகவும் இருக்கிறது. அவ்வறிவுதான் தானாக இருக்கும் முழுமை நிலை உணர்ந்து அந்த நிலையை உணர்ந்த தெளிவே பிரம்மஞானமாக கருதப்படுகிறது. மனித உருவிலே வாழும் அனைவரும் இந்த பிரம்மஞானம் பெறும் திறன் உள்ளாற்றலாக அமைந்திருக்கிறது. மனித மனமானது ஜீவகாந்தத்தினுடைய பெருக்கமாக இருந்தாலும் தன் மாற்ற அலை நிலைகளான அழுத்தம், ஒளி அதாவது சத்தம், இன்னொரு ஒளி அதாவது வெளிச்சம், சுவை, மனம் அதாவது வாசனை, மனம், நினைக்கக்கூடிய எண்ணங்களை கொண்ட இந்த 6 வகையில் உச்சக்கட்டமான உணர்நிலையாக கருதப்படுகிறது. இந்த அலை நிகழ்ச்சிக்கு அடித்தளமாக நிலைப்பொருளாக இருக்கக்கூடியதுதான் அறிவு. அறிவே பிரம்மம் என்னும் மெய்ப்பொருளாக கருதப்பட்டு விளக்கம் தந்து இந்த தத்துவ அடிப்படையில் பிரம்மம் என்கின்ற மெய்ப்பொருள் உள்ள எல்லா இடங்களிலும், எல்லா பொருள்களிலும், எல்லா இயக்கங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ள இந்த பிரம்ம உண்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இதோடு இந்த வீடியோவை அடியேன் பகுதி 1ஆக நிறைவு செய்கிறேன். அதாவது பிரம்ம ஞானம் பற்றிய விளக்கத்தை முதல் பகுதியை இத்தோடு நிறைவு செய்து தத்துவ வேதாத்திரி மகரிஷி அவருடைய திருப்பாதம் பணிந்து இந்த வீடியோவை உங்களுக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் முனைவர் குருநாதன், கும்பகோணம் மனவளக்கலை மன்றம் மற்றும் அறிவு திருக்கோயில், கும்பகோணம் மன்றம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.